Yamahaவோட MT-125 பார்த்தீங்கன்னா, ஜூலை, ஆகஸ்ட்ல இந்தியால வந்து லான்ச் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த Yamahaவோட MT-125, MT-15ஓட டிசைன்ல தான் லான்ச் பண்ண போறாங்க. இன்ஜின் பிளாட்ஃபார்ம் எல்லாமே சேமா தான் இருக்க போகுது. 125 சிசி அப்படிங்கிறதுனால பிரைஸ் ரொம்பவே வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரைஸ் கம்மி பண்ணி இருந்தாலும் பில்டு குவாலிட்டியா இருக்கட்டும், இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன்ஸா இருக்கட்டும், நியூ டெக்னாலஜியா இருக்கட்டும் எல்லாமே பெஸ்ட்டா குடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன்ல என்ன பிரைஸ்ல MT-125 இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். உங்களுக்கு Yamahaவோட எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Yamaha பார்த்தீங்கன்னா இந்த 2024ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பைக்ஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அது ஸ்கிராம்ப்ளர், க்ரூசர்ல இருந்து நமக்கு அட்வென்ச்சர் பைக்ஸ்ல இருந்து நிறைய செக்மெண்ட்ஸ்ல பைக் லான்ச் பண்ண போறாங்க. கண்டிப்பா என்ட்ரி லெவல் பைக்ஸும் லான்ச் பண்ண போறாங்க. அதுல நம்ம எல்லாரும் ரொம்ப வருஷமா எதிர்பார்த்துட்டு இருந்த MT-125 அப்படிங்கிற இந்த ஒரு பைக்கும் இருக்கு. இந்த பைக் பாத்தீங்கன்னா MT-15ஓட சேம் டிசைன்ல தான் இருக்க போகுது. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் MT-15ஓட இன்ஜின் பிளாட்ஃபார்ம் R15ஓட பிளாட்ஃபார்ம்ல இருந்து தான் பில்ட் பண்ணிருக்காங்க. சோ அப்படி பார்க்கும்போது MT-125யும் R15 பிளாட்ஃபார்ம்ல இருந்து தான் வரப்போகுது. இந்த பைக்கோட பிரைஸ் அரௌண்ட் 1,25,000ல இருந்து 1,35,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து வரைக்கும் இருக்க போகுது. மூணு கலர்ல தாங்க லான்ச் ஆக போகுது. ஐகான் ப்ளூ, டெக் பிளாக் அண்ட் ஐஸ் ப்ளூ வெர்மிலியன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 கலர்ஸ்ல தான் இந்த MT-125 அவைலபிளா இருக்க போகுது. ஸோ ஜூலை, ஆகஸ்ட் அப்படிங்கும் போது டெஃபினட்டா வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 124cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke 4 valve SOHC இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 15 ஹார்ஸ் பவரும் 12 Nm டார்க்கும் இந்த பைக்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-speed கியர்பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜ் என்னை பொறுத்த வரைக்கும் 55 km/லிட்டருக்குள்ள தான் இந்த பைக்கெல்லாம் வந்து டாப் மைலேஜ் கொடுக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் 48 இருந்து 50 km/லிட்டர் வந்து மைலேஜ் கொடுக்க முடியும். டாப் ஸ்பீட்னு பார்த்தீங்கன்னா 120 km/h தாராளமாக இந்த பைக்கெல்லாம் போக முடியும். இனிஷியல் பிக்கப் டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா 6-speed கியர்பாக்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு ஹைட்ராலிக் சிங்கிள் டிஸ்கும், ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 220 mm ஹைட்ராலிக் சிங்கிள் டிஸ்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் டியூவல் சேனல் ABS இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ குளோபல் மார்க்கெட்டில் இப்போ 2024ல் என்ன மாதிரியான MT-125 வரப்போகுது இல்லை வந்திருக்குங்கிறத பார்த்துட்டா நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ டியூவல் சேனல் ABS அப்படிங்கிற விஷயமும் அவைலபிளாக இருக்கு. பட் இந்த பைக்கில் முக்கியமான விஷயம் சீட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரொம்ப என்ட்ரி லெவல் அப்படிங்கிறதுனால சீட்டிங்கில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாதுங்க. MT-15 என்ன மாதிரியான டிசைனில் இருக்கோ சேம் டிசைன், சேம் டைமென்ஷன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பைக்கில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 100/80 செக்ஷன் டயரும், ரியரில் பார்க்கும்போது 140/70 செக்ஷன் டயரும் தான் கொடுத்துருக்காங்க. 17 inch அலாய் வீல், டியூப்லெஸ் ரேடியல் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்லியனுக்கு கிராப் ரைல்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி ஸ்டெப் அப் சீட் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான கிளஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூடூத் கனெக்ஷனோட அவைலபிளாக இருக்குது. பில்டு குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது MT-15 இப்போ என்ன மாதிரியான பில்டு குவாலிட்டியில் இருக்கோ அதே பில்டு குவாலிட்டி தான் இருக்க போகுது. ஸ்போர்ட்டியான டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம், அலுமினியம் ஸ்விங் ஆர்ம், மாடர்ன் அண்ட் அக்ரெசிவ் பாடி டிசைன் மார்க் வந்து இருக்க போகுது. அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் இருக்கிறது ஒரு பெஸ்ட்டான விஷயமா இருக்கு. மேபி BS7 ஏதாவது கொண்டு வந்தாங்க அப்படிங்கும்போது BS7ல இந்த பைக் வந்து லான்ச் ஆகும். அப்படி இல்லைனா BS6ஓட எமிஷன் நார்ம்ஸ் படி தான் இந்த பைக் இந்தியாவில் வந்து லான்ச் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பைக்கோட லைட்டிங் செக்ஷன் பை ஃபங்க்ஷனல் LED ஹெட் லேம்ப்ஸ், LED டெயில் லேம்ப்ஸ், LED இண்டிகேட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் லான்ச் ஆச்சு அப்படின்னா MT-15 வெர்ஷன் 3ல நமக்கு டிசைன் சேஞ்சஸ் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய MT-15 வெர்ஷன் 2ஓட டிசைன் MT-125க்கும் நியூ டிசைன், ஸோ 2024ல டிசைன் சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு. அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா வெர்ஷன் 3க்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பைக் இந்தியாவில் பார்க்கும்போது டியூக் 125க்கு ரைவலாக கண்டிப்பாக இருக்கும். அண்ட் கவாசக்கியோட Z125, ஆப்ரிலியாவோட டியூனோ 125 அண்ட் ஹோண்டாவோட CB 125R அப்படின்னு சொல்லி நிறைய பைக்குக்கு குளோபலாகவும் வந்து ஒரு நல்ல ரைவலாக காம்படிட்டராக இருக்குது. இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் எதுவுமே கிடையாது. ரீசெண்டாக R3 MT-03 லாஸ்ட் மந்த் இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. அதுவும் ஒரு பெஸ்ட்டான பைக் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ப்ரைஸ் அதிகமாக இருக்குங்கிறதுனால ஒரு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு ஒரு பெஸ்ட்டான பைக் இந்தியாவில் லான்ச் ஆகணும், சீக்கிரமாக லான்ச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக MT-125 லான்ச் ஆகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் MT-125 ஒரு 1,30,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் ஆச்சுன்னா கன்சிடர் பண்ணுவீங்களா பை பண்ணுறதுக்கு அப்படிங்கிற உங்களுடைய தாட்ஸ் அண்ட் காமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் வீடியோவோட காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு கோரி இருக்குது இல்லை வேறு ஏதாவது பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.